கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் ஏசாயா 43:4 வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். வசன தியானத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த பில்லி கிரஹாம் அவருடைய ஒரு கோட் நான் வாசிக்க விரும்புகிறேன். God proved his love on the cross when Christ hung and bled and died. It was God saying to the world, I love you. இது பில்லி கிரஹாம் எழுதின ஒரு கோட். அதாவது கர்த்தர் கிராஸில் அவர் ஹங் அண்ட் ப்ளீட் அண்ட் டைட், அந்த 3 காரியத்திலையுமே இந்த உலகத்துக்கே அவர் அறிவிக்கிறது என்னென்னா ஐ லவ் யூ. இண்டிவிஜுவலி அவர் சொல்கிறது ஐ லவ் யூ, நான் உன்னை சிநேகித்தேன். அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தனது ஜனங்களை அருமையானவர்கள் என்று கூறுகிறார். அதான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இண்டிவிஜுவலி கர்த்தர் ஒவ்வொருவரையும் எப்படி நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு நம்ம இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். இங்கிலீஷில் வாசிக்கும் போது பைபிளில் ஐ லவ் யூ அப்படின்னே கொடுத்துருக்கு என்று ஒருமையில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை அன்று இஸ்ரவேலாகிய சோசன் பீப்புளுக்கு கொடுத்திருந்தாலும் எத்தனை தடவை உன்னை என்ற வார்த்தை மறுபடி நாம் அந்த அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். உன்னை என்னும் போது தனிப்பட்ட ஒரு நபரை குறிக்கிறது. முதல் வசனத்திலேயே உன்னை என்று 4 முறை வருகிறது. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். வசனம் 3 வாசிக்கும் போதும் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். வசனம் 4 நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு நம்ம வாசித்தோம். வசனம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டி சேர்ப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நானே உன் என்று பல வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிறதை வாசிக்கலாம். இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் நபரை குறிக்கிறது. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது அவர் நம்மை ஒரு தனிப்பட்ட ஒரு விதமாக எத்தனை ஒரு விலை மதிப்பற்றவர்களாகவும் ஒரு மதிக்கப்படுபவர்களாகவும் நேசிக்கப்படுபவர்களாகவும் கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வாசித்த தியான வசனத்தில் முதல் சென்டென்ஸே பார்த்தா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மை எத்தனையாக நேசிக்கிறார், நாம் அவருடைய பார்வையில் எத்தனை ஒரு விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் யோவான் 3:16 அந்த உள்ள சத்தியத்தின் அந்த பழைய ஏற்பாட்டின் எடுத்துக்காட்டை, ஏனெனில் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அதற்காகவே பூமிக்கு கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேலருக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்த முயற்சிப்பது இது முதல் முறை அல்ல. உபாகமம் புஸ்தகத்தில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா மோசே இந்த செய்தியை இந்த நியூஸை இந்த செய்தியை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் தம் அநாதி சிநேகத்தை காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவர்களால் அந்த உண்மையை, அந்த சிநேகத்தை, அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இடையிடையே கலகமும் துரோகமும் கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஒரு அனுபவங்களை செய்ததுனால கர்த்தர் தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எப்படி ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை தண்டிப்பது போல அந்த இடத்துல ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு நியாயாதிபதியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்க கூடாத ஒரு சுத்த கண்ணர் ஆவார். அப்படியே வசனங்கள் நமக்கு இருக்கிறது. பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் அவர் அன்பையும் மகா இரக்கத்தையும் உருக்கத்தையும் அவர் நீடிய பொறுமையையும் கொடுத்து அவங்களை ஆற்றி அரவணைப்பார். இதுதான் ஆரம்பத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். உபாகமம் 7 வசனங்கள் 7-9 வரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி
அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று மோசே கர்த்தர் கூறுகிற அந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இடத்துல அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை இந்த இடத்துல அன்பு என்ற வார்த்தையை திருப்பி திருப்பி மறுபடி வருகிறதை தியானித்து பாருங்கள். கர்த்தரின் அன்பும் இரக்கமும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, நாமும் பெற்றிருக்கிறோம். அவர் தம்முடைய எல்லா ஜனங்களையும், உலகத்தையே அன்பு கூர்ந்த கர்த்தர். அதுதான் யோவான் 3:16 நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து அவருடைய பார்வையில் நாம் கனம் பெற்றிருக்கிறதற்காக அவரை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம். I have found a friend in Jesus, He is everything to me. He is the fairest of 10,000 to my soul. The lily of the valley, in Him alone I see all I need to cleanse and make me fully whole. In sorrow He is my comfort, in trouble He is my stay. He tells me every care on Him to roll. He is the lily of the valley, the bright and morning star. He is the fairest of 10,000 to my soul. நாம் ஜெபிப்போம். God Almighty, நாங்கள் உங்கள் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றோம். எங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாத, அந்த பிரிக்க முடியாத ஒரு அன்பை நீர் எங்களுக்கு ஈவாய் தந்திருக்கிறீரப்பா. இந்த உலகத்தில் நீங்கள் எங்களுக்கு சகோதரராகவும், எல்லாம் தாயும் தகப்பனாகவும், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக எங்களுக்கு இருந்து ஒரு நண்பராக கூட இருந்து, இப்பொழுது எங்களை அப்பா இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியும் பொழுது மணவாட்டிகளாக நீங்கள் எங்களை கொண்டு போவதற்கும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே. உம்முடைய அன்பை நாங்கள் என்னவென்று உணர்ந்து கொள்ள ராஜா, எங்கள் அறிவு கட்டாத அப்பா அந்த ஒரு புத்தியில் உம்முடைய அந்த வல்லமையை, உம்முடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் எல்லாவற்றையும் அப்பா அந்த அன்பை உணர்ந்து கொள்ள அப்பா அந்த புத்தியை நீங்கள் இன்னும் பலப்படுத்துங்க ராஜா. உம் அன்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள அப்பா உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்ற உம்முடைய அன்பின் வாக்கு தத்தங்களை அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் அன்பை எங்கள் மீது காண்பிக்க இன்னும் அப்பா நீங்கள் எங்களுக்காக இந்த உலகத்தில் இரக்கமாய் உம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி அப்பா எங்களை மீட்டு கொண்டீங்களே. உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களுக்கு அந்த அன்பை தந்தீங்களே. உமக்கு கோடி நன்றி ராஜா. நாங்கள் வாசிக்கிற இந்த வசனத்தின்படி அப்பா ஏசாயா 43:4 நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றிருக்கிறோம் அப்பா. நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லியிருக்கீங்களே, நாங்களும் உம்மை அதிகமாக சிநேகிக்கும்படியாய் இன்னும் எந்த இடத்துலையும் ஒரு காம்ப்ரமைசிங் இல்லாதபடி அப்பா எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னீங்களே. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீங்களே. இறுதி வரை உமக்காக நிலைத்திருந்து கடைசி பரியந்தம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் அப்பா, உம்மை ஆண்டவரை சாட்சியாக மற்றவர்களுக்கு நாங்கள் நிரூபிக்கவும் நீங்கள் எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறபடியால் உம்முடைய நோக்கத்தை எங்கள் மூலமாக நீங்கள் நிறைவேற்றுங்க. விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உம்முடைய வேத வசனத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க. தந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு வசனங்களை அப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.